எதுக்காக நாம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம்? வீடு வச்சு குடியேறும் போது என்ன ஆகுறது? அந்த வயல் மட்டும் எல்லாமே நிறைய ஆறுகள் இருந்தது, நிறைய குளங்கள் இருந்தது. இப்ப வந்து குளங்கள் எதுவுமே காணும். ஏன்னா வந்து இப்ப ஒரு கூலி வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 கிடைக்கும். அதுல வந்து வீட்டு செலவு இல்லாம ஹோட்டல் ஒரு 300 சேவ் ரொம்ப கஷ்டம். அது இது பாறை அடிக்க போச்சுன்னா என்ன ஆகும்? மழையா பெய்தாச்சுன்னா குறையாம ஒரு நாளைக்கு 3000 சம்பாதித்தம் இருக்கிறத பொறுத்து. 3000 சம்பாதிப்பான் ஒரு நாளைக்கு, 4000 சம்பாதிப்பான். ஒரு 1 இயர் போச்சுன்னா அவன் வந்து ஒரு கோடீஸ்வரன். என்ன ஆகுது? அந்த பூமி சுழற்சியிலே மாற்றங்கள் பல உருவாகும். அதனால வந்து இந்த சுனாமி அது இதுன்னு வரக்கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்முடைய குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கு. அது வந்து ஞாபகப்படுத்துறதும் இல்ல. அந்த குமரி கண்டம் இப்ப பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே இருக்கு. அதுவும் இந்த மாரி தான். அந்த அந்த காலத்துல வந்து அந்த இயற்கைக்கு மாறாக நாம செய்யக்கூடிய அந்த சின்ன நகரங்கள். அது உடனே உடனே அதனுடைய மாற்றங்கள் உருவாங்க. ஏன்னா வந்து மலை இருக்குன்னா, இப்பதான் அழிச்சிட்டு வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதே மாரி மலைகள நம்ம என்ன பண்றோம்? பேத்தெடுக்கிறோம். ஆனா நம்ம காலப்போக்குல வரும்போது நம்ம சன்னதிகள் எதுவுமே இருக்காது. வறண்ட பாலைநிலமா மாறிடும். இதுதான் உண்மை. அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் அப்படி சொன்னோம்னே ஞாபகம் வருது போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப் பண்டிகை, அப்புறம் வந்து காணுப்பொங்கல். இப்போ போகி பண்டிகை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து அந்த நாள்ல முன்னாடி வந்து பழைய அந்த துணிகளையும் சரி பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வைத்து அதை எரித்து அதை பண்ணுவாங்க. அது போகி பண்டிகை. அப்புறம் அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வீடு சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு, அதாவது இந்த பழைய கிருமிகள் எதுவும் இருக்கக்கூடாது, புதுசா சுத்தமா வச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பழைய காலத்து வீடா இருக்கும். அந்த மாட்டு சாணம் கொண்டு அதெல்லாம் வச்சு வீடெல்லாம் வீட்டு தரையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, டைம் எடுத்து அவங்க அந்த ஒரு விழாவை கொண்டாடுறதுக்காகவே அந்த பழைய பொருட்களை எரிச்சு இதை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தைப்பொங்கல். தைப்பொங்கல் அன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா, புத்தாடைகளை உடுத்தி புதிய ஆடைகள் அன்னைதான் பார்த்துருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு ஆடை தான் உடுத்துவாங்க. உழவு அந்த ரொம்ப கஷ்டம். நேரங்கள்ல வந்து இந்த புத்தாடைகளை உடுத்தி அவங்க அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான தைப்பொங்கல் கொண்டாடும் போது அந்த முதல்ல பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு வந்து என்ன பண்றதுன்னா அந்த பொங்கல், அதை வந்து வெள்ள பொங்கல், அதாவது அவங்க இந்த வருஷம் ஃபுல்லா சமைச்ச அந்த அவங்க உருவாக்குன அந்த நெற்பயிர் நெற்பயிர் என்ன பண்றது அப்படின்னாக்கா, அவங்க அதை வந்து எடுத்து அதை பொங்க வச்சு அதை சாப்பிட. இந்த முதல்ல வந்து சூரியனால வந்து எல்லாமே அந்த இது பயிர்கள் செழித்து வளர்ந்த பச்சையும் கிடைக்குது. அதனால காலைல வந்து நம்ம அந்த வெளிச்சங்கள் எல்லாம் இருக்கு. இதை பொறுத்து அந்த சூரிய பகவான் நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம வந்து தமிழர்கள் மக்கள் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த சூரிய பகவானுக்கு வழிபடுறாங்க. இதை தவிர்த்து கோலங்கள் போடுவாங்க, கரும்புகள் வைப்பாங்க. ஏன்னா கரும்பு இனிப்பான வகைகள் இந்த மாதிரி வந்து எல்லாமே படைச்சு அவங்களுக்கு தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் சொல்லக்கூடியது இந்த உழவர்கள் எனக்கு தெரியும். ஒரு நம்ம வயிறை விடணும் அப்படின்னா மாடு இல்லாமல் உழ முடியாது. அப்ப இந்த மாடுகளுக்காக என்ன பண்றாங்கன்னா, அது அது ஒரு நன்றி சொல்ற வகையில மாடுகளை வந்து குளிப்பாட்டி அதை அலங்கரிச்சு அதை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அதுக்கு ஆடைகளை பட்டுப்பாடெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட அலங்காரங்கள் எல்லாம் மாட்டை அலங்கரித்து அதை வந்து அதுக்கு சுவையான உணவுகளை ஊட்டி எடுத்து அதை நல்லபடியா இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த காலத்துல வந்து மாடுகள் இல்லை, உங்களுக்கு எல்லாமே இயந்திரங்கள் தான். டிராக்டர் வந்தாச்சு. நாளையில மாறும்போது இந்த டிராக்டர் வந்து அளவுல நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு பக்கம். காணு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல வந்து எல்லாருமே பற்பல பலகாரங்களை சமைச்சு நம்ம விருந்தினர்கள் இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் குடும்பமா இருப்பாங்க. ஓகே, அவங்க எல்லாம் வீட்டுக்கு வருது, இவங்க வீட்டுக்கு போறோம் சரி, தின்பண்டங்களை பரிமாறிக்கிறது தான் வந்து அந்த காணு பொங்கல். அது இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துல ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அந்த மாதிரி டைப்ல தான் இருக்கு. இருந்தாலும் இருக்கிறவங்க நான் சேர்ந்து அடிப்படையா செய்வேன், கொண்டாடுறாங்க காலத்துல. இப்ப வந்து பொங்கல் பண்டிகை எல்லாம் இருக்கு, விவசாயம் நம்மகிட்ட இருக்கு, இன்னும் அழியல. நம்ம அந்த விவசாயிகளை அதுக்காக தான் நம்ம வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப நாளையில பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் அழிஞ்சு போச்சு அப்படின்னாக்க, நாளையில அந்த பொங்கல் கொண்டாடுறது எதுக்காக நம்ம சன்னதிக்கு தெரியாம எதுக்காக நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம்? இந்த விஷயங்கள் நம்மளுடைய பிற்கால சந்ததிகளுக்கு கண்டிப்பா நிச்சயம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா விவசாயங்கள்லாம் அழிஞ்சாச்சு. மேக்சிமம் குமரி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி, அவ்வளவுதான். இங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா கட்டாக்கலை, அதை தவிர்த்து ஏதாவது பிசினஸ், அதாவது மீன் அந்த மாதிரி கொஞ்சம் பிசினஸ் இருக்கு. மற்றபடி வேற எதுவுமே ஒரு தொழிற்சாலைகளும் எதுவுமே கிடையாது. குறிப்பா ஏர்போர்ட் வசதிகள் கிடையாது. இல்ல மற்ற மாதிரி ரயில்வே ரூட்டை பாத்தீங்கன்னா இங்க நம்ம கடையக்கலை டு
கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஏதோ பண்றாங்க 2 வழிச்சாலைகள். இது வரைக்கும் ஒரு வழிச்சாலை தான் இருக்கு. ரயில்வே இந்த லோக்கல் ட்ரெயின் கூட அவ்வளோ மூவ் கிடையாது. எல்லாம் மேக்ஸிமம் பஸ்ல ட்ராவல் பண்றாங்க. அவங்க இண்டிவிஜுவல் ஏதோ ட்ராவல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம திருநெல்வேலி மாவட்டம். இந்த பிற்காலத்தில் நமக்கு தான் சந்தங்கள் இருக்காது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நிறைய வேலைகள் இருந்தது. நம்ம விவசாய தினங்கள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லாமே அழிச்சிட்டாங்க. அதுக்காக ரீசன் என்னன்னா வயிற்று பசி, கஷ்டம், கடன்கள். நம்ம சம்பாதிக்கணும். மற்றவங்கள மாதிரி நாமளும் நல்லா இருக்கணும். நாமளும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும். பிள்ளைகள் படிக்கணும். நம்ம பெரிய ஆள் ஆகணும். நம்மளால வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும். எல்லாம் வசதிகளை நாமளும் இருக்கணும். அப்போ என்ன பண்றது? வேற வழியே இல்லை. விவசாயத்தை அழிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய ஆளாக முடியும், பணம் சம்பாதிக்க முடியுங்கிற மனநிலையில முன்னாடி இருந்தவங்க சரி இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாயத்துல அதிகம் காசு வராது. கஷ்டப்பட்டுக்கான அந்த பெனிஃபிட் கிடைக்காது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கலா நம்ம ஒரு நெற்பயிர் நடுறோம் அப்படின்னாக்கா 6 மாசம் இல்லை 1 வருஷம் அந்த மாதிரி ஒரு பயிருக்கும் ஒரு இந்த மாதிரி 3 மாசத்துக்கு இருக்கு. சரி, அப்ப அந்த நெற்பயிர் நம்ம நடும்போது என்ன பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு வருவாய் நமக்கு தராது. அதாவது இது கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே நெற்பயிர் நமக்கு கிடைக்கல. முன்னேற முடியல ஈஸியா. கடவுள் சுத்த நம்ம கடன்கள் அதிகமாகிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க அவங்க ஒரு வாழை பயிரை வைக்கிறாங்க. வாழையில பல வாழை, எளியத்த வாழை, கசகதறி எல்லாமே நிறைய விதங்கள் இருக்கு. அப்ப அந்த விதங்கள் என்ன பண்றாங்க அவங்க அதை நடுறாங்க. அதை நட்டு அதில் பணத்தை இட்டான்னு பார்க்கும்போது அதுலயும் கஷ்டம். அவ்வளவு முன்னேற முடியல. அதே அந்த விவசாய வயலாக்க முடியுமா? முடியாது. வயலை இப்போ வாழை மேற்கொட்டுமா மாற்றி சாப்பிட்னாக்க வாழை பயிர்களை விதைச்சோம் அப்படின்னாக்க அது மண்ணார ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இல்லைன்னா ரப்பர் இதெல்லாம் நடும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் நடுவாங்க. அதுலயும் கஷ்டம். அடுத்து அப்படின்னு வரும்போது அது என்ன ஆகுது? நெற்பயிர் அதாவது இந்த நம்முடைய வயல்வெளிகள் முற்றிலுமாக அழிந்து அது அந்த நிரந்தர அப்புறம் சாதாரண ஒரு நிறமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பட்டா எடுத்து அதை வச்சு அதை வீடு வச்சுருவாங்க. வீடு வச்சு குடியேறும் போது என்ன ஆகுறது? அந்த வயல் மட்டும் எல்லாமே நிறைய ஆறுகள் இருந்தது, நிறைய குளங்கள் இருந்தது. இப்போ குளங்கள் எதுவுமே காணல. நிறைய குளங்களை பார்த்து நிறைய குளங்கள் இல்லை, நிறைய வாய்க்கால்கள் கிடையாது. அந்த வாய்க்காலே இப்ப கிடையாது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் ரோட் போட்டாங்க. அதை பாதி அந்த நிலமா இருக்குன்னா அதை அந்த அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் அதை அப்படியே என்ன பண்றது அப்படியே ஆக்கிரமிச்சிட்டாங்க. குளத்தையே ஆக்கிரமிச்சிட்டாங்க. எல்லாமே அவங்க பேர்ல ஆயிடுச்சு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல குளங்கள்லாம் கஷ்டமா இருக்கு. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய என்ன பாத்தீங்கன்னா மலைகள். இந்த மலைகள் தான் இருக்கு. மலைகளுடைய முக்கியத்துவம் நமக்கு கொஞ்சம் தெரியணும். அதுக்காக நான் சொல்றேன். மலைகள் சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்வாதாரம். இந்த குடிக்க தண்ணி இப்போ வாட்டர்ல தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த குடிக்க தண்ணிங்கிறது எங்க இருந்தது பார்த்தீங்கன்னா ஆகாயத்துல கூடியது. ஆகாயத்துல அப்படி பொடியா இல்லை. இந்த நீர்நிலைகள் சொல்லக்கூடியது இப்ப குளங்கள், ஆறுகள். இப்ப நான் சொன்னேன் குளங்கள், ஆறுகள் அழியப்பட்டிருக்கு. அந்த குளங்கள் நம்ம என்ன அது ஆவியா மேல போயிட்டு அந்த நீர்நிலைகள் என்னன்னா மழையா பொழிஞ்சு அது மழை பொழிஞ்சு நம்மளுடைய நிலங்கள்ல விழுந்தாச்சு அப்படின்னா அப்படியே மறுபடியும் கடல்ல போய் கலந்துரும். அதனால பெனிஃபிட் கிடையாது. மலைகள், அந்த மலைகள் இருந்தா மட்டும்தான் அந்த மலைகள்ல என்ன ஆகும்னா அந்த மழை நீர் சேவ் ஆகும். அந்த மலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த சுண்ணாம்பு பாறை ஸ்டாக் ஆயிரும். தண்ணீர் ஸ்டோர் ஆயிரும். இந்த ஸ்டோர் ஆகப்பட்ட அந்த நீர்கள் என்ன பண்ணும்? அப்படியே சின்ன எண்ணெய் ஊற்றா அது ஆறுகளா வாய்க்காலா உருவாகும். சின்ன எண்ணெய் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் எதுக்கு சொல்றேன்னா அது உங்களுக்கு இன்னும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். சரியா? அது அப்படியே பெரிய ஆறுகளா ஓடி நம்ம நீங்க பார்த்து நிறைய ஆறுகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ கூட அது ஆறுகள் வற்றி வந்துட்டு இருக்கு. ஏன்னா வற்றுதலுடைய தண்ணி இல்லை. அதனால அப்புறம் கால பருவ மாற்றங்கள். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ ஒரு ஒரு ஃபிளைட் வைங்களேன். ஒரு சாதாரண ஒரு ஃபிளைட் இருக்கு. அந்த ஃபிளைட்ல நம்ம தண்ணியில வைங்க. ஒரு பக்கம் ஒரு கல்லை வைங்க, இன்னொரு பக்கம் கல்லை வைங்க. அப்போ அந்த கல்லு நம்ம எடுத்து மாத்தி வைக்கும்போது அந்த மாதிரி என்ன வரும்? காலப்பருவ மாற்றங்கள் உருவாது இல்லையா? அது எங்க வெயிட் அதிகமா இருக்கு அங்க தாங்க இல்லையா? மலைகள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த மலைகளை நம்ம இங்க பல இடங்களுக்கு மாற்றிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா சின்ன எறும்பு கூட பாருங்க. அந்த எறும்பு என்ன பண்ணும்? போயிட்டு சின்ன கற்களை மாத்தி மாத்தி வைக்கும் போது அங்க பிரிஞ்சுடும். அதே மாதிரி மலைகளை நம்ம என்ன பண்றோம்? பேத்தெடுக்கணும். ஏன்னா தொழில் இல்லையா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் பேர் ஒரு 90% மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது விவசாயமோ இல்லை கூலி தொழிலோ, கட்டிடக்கலையோ, பெயிண்டிங்கோ இல்லை சம்பி. அதில் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% 60% மக்கள் என்ன பண்ணாங்க? வெளியூருக்கு போய் தான் தன்னுடைய உழைச்சு இதை கொண்டு வராங்க. வெளியூர்லையும் சரி, வெளிநாடும் சரி, சென்னை எங்கெங்கயோ போறாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை பிரிக்கிறாங்க. ஓகே, இந்த 10% இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாங்க, இந்த மலைகளை அழிக்கிறதுக்கு அவங்க தான் உதவி பண்றாங்க. அவங்களும் சொல்லி குத்தம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் வாழ்வாதாரம் வேணும்.
அவங்களும் ஏன்னா வந்து இப்போ ஒரு கூலி வேலைக்கு போனா என்ன கிடைக்கும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுல வந்து வீட்டு செலவு இல்லாமோ ஹோட்டல் ஆடுமோ ஒரு 300 சேவ் ஆகும். ரொம்ப கஷ்டம். அது இது பாறை அடிக்க போச்சுன்னா என்ன ஆகும், மழையா பெய்தாச்சுன்னா குறையாம ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் திரும்புறதுல பொறுத்து 3000 சம்பாதிப்பான், ஒரு நாளைக்கு 4 சம்பாதிப்பான். ஒரு 1 இயர் போச்சுன்னா அவன் வந்து ஒரு கோடீஸ்வரன். ஓகே, ஏன்னா அக்கௌண்ட்டுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். நிறைய பேர் அக்கௌண்ட் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ரொம்ப கோடிகள் மேல வச்சிருக்காங்க. அவங்க கிரெடிட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரெடிட் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்க சந்தோஷமான விஷயங்கள் தான். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம மற்ற மக்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில பேராக கொடுக்குறாங்கல்ல, அது ஓகே, நல்ல விஷயங்கள் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எதுக்கு சொல்றேன்னா அந்த காலப்பருவங்கள் மாறுது. இப்போ வந்து அங்கேருந்து மலையை பேர்த்து எடுத்து கொண்டு போகும்போது இப்போ மலை இருக்குன்னா பெருசா இருக்கு. அந்த மலையை வந்து இங்க இருந்து பிரயோஜனமா எடுத்து இங்க என்ன பண்றாங்க, அடுத்த இடத்துல ஷிஃப்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த பூமி சுழற்சியிலே மாற்றங்கள் பல உருவாகும். அதனால வந்து இந்த சுனாமி அது இதுன்னு வரக்கூடியது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய குமரி கண்டம் ஒரு கண்டம் இருக்கு, அது வந்து ஞாபகப்படுத்துறதும் இல்லை. அந்த குமரி கண்டம் இப்ப பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கு. அதுவும் இந்த மாதிரி தான். அந்த காலத்துல வந்து அந்த இயற்கைக்கு மாறாக நாம செய்யக்கூடிய அந்த சின்ன நகரங்கள் அது உடனே உடனே அதனுடைய மாற்றங்கள் உருவாகாது. ஏன்னா வந்து மலை இருக்குன்னா இப்பதான் அடிச்சுட்டு வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மலையை இனி பேர்த்து எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும், அங்க வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகும். அந்த இருக்க வேண்டிய மலைகள், அதாவது கிழக்கு புரட்சி மலைகள் நிறைய இருக்கு. அந்த மலைகளோட உள்ள நிறைய மலைகளை பேர்த்துட்டாங்க. இப்ப வந்து பல மாற்றங்கள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக பல மாற்றங்கள் உருவாகும். அது எப்படிப்பட்ட உருவாகும்னு நான் சொல்லிட்டேன். இங்க இருக்கக்கூடிய மலைகளை பேர்த்தாங்க, அங்கேயே ரோடு போடுறது, மலைகளை போடுறது தப்பு இல்லை. என்ன பண்றது, வேற வழி இல்லை. அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், படிச்சவங்களுக்கு தெரியும், அவங்க பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஏன்னா வந்து அது தப்பு கிடையாது. மலையை பேர்த்து தப்பு கிடையாது. அதை எடுத்து இங்க பேர்த்து நமக்கு என்ன பண்ணலாம், ரோடு போடலாம், வீடு கட்டலாம், எல்லாமே பண்ணலாம். அதை வந்து அவங்க வயிற்று பிழப்பு ஆகாது, தப்பு கிடையாது. ஆனா நம்ம காலப்போக்கில் வரும்போது நம்ம சன்னதிகள் எதுவுமே இருக்காது, வறண்ட பாரம்பரியமா மாறிடும். இதுதான் உண்மை. அதுக்கு நம்ம டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கூடிய சீக்கிரம் ஆயிரும். அதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன், மழை பொழியாது. மழை பெஞ்சு ஸ்ட்ராங்கா தண்ணி வத்தி குளங்கள் குட்டைகள் இல்லாம அந்த வாய்க்கால் இருக்கக்கூடிய அந்த சின்ன சித்தாறுகள் எதுவுமே இல்லை. இது பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆறுகள் ஒன்று இருக்கு. அதுல அந்த மணலை அன்னைக்கு அந்த மணலை எல்லாம் நிறைய எடுத்துவாரு. அதுவும் கொஞ்சம் இருக்கக்கூடிய நீரை வச்சு பெருக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கு குறிப்பிட்ட இடங்கள்ல. அங்க இருந்தா வந்து இந்த கிணறுகள்லாம் வச்சு நம்ம அந்த பைப் எல்லாம் இருக்குல்ல, அந்த பைப் லைனை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கிருந்து போயிட்டு பெரிய குழாய்களை வச்சு அங்கிருந்து என்ன பண்றாங்க, அப்படி அவங்க அந்த தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியை இங்க மோட்டர்ல எடுத்து அங்கிருந்து ஒரு பஞ்சாயத்து பைப்பு கனெக்ஷனை கொடுத்து அங்கேயே ஒரு பெரிய அந்த பெரிய தொட்டியை கட்டி அது வந்து நம்ம வீட்டுக்கு நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. பிரச்சனை கிடையாது, தண்ணி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் வந்து பெரிய மாற்றங்கள் உருவாகும். அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்முடைய அந்த மலைகளை பேர்த்தாச்சு அப்படின்னாக்க இயற்கை வளமாட்டு நம்மளுடைய இயற்கை மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம், அந்த டிசம்பர் கார்த்திகை மாதம் வந்தாலே ரொம்ப குளிராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த குளிர் கிடையாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் இது முன்னாடி பார்க்கும்போது எப்போதுமே 24 வருஷம் எந்த ஒரு கால பருவத்துக்கும் மாற்றங்கள் இருக்காது. நான் ஹீட்டை பார்த்ததே கிடையாது, அது ரொம்ப ஹீட்டாக இருக்கு. இந்த மாதிரி பல மாற்றங்கள் அப்படி உருவாயிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து போக போக அந்த சுழற்சியிலே மாற்றங்கள் உருவாகும். இங்கே இருந்தா சொன்னா அந்த சுழலும் போது என்ன இங்கே பாரங்களை தூக்கி அங்கே வைக்கும்போது கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் சுழற்சியில் ஏற்படும். கடல் நம்ம மட்டத்துக்கு கீழே போகும்போது கடல்கள் மேலாகும். அதனால சுனாமி எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. அது இப்ப கிடையாது, இது போக போக கால மாற்றங்கள். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய அதிகாரிகள் அவங்க எல்லாம் யோசிப்பாங்க, பெரிய ஆராய்ச்சிகளை வச்சிடலாம் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா திங்க் பண்ணி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியும், இந்த அளவுக்கு நம்ம வந்து மண்ணை இதை பாறையை உடைக்கிறோம், எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஸோ மற்றபடி வந்து நம்முடைய இயற்கை வளங்களை வந்து பாதுகாப்பாக இருந்தா நம்ம இதே மாதிரி பொங்கலை அடுத்த இயர் கொண்டாடலாம். நெக்ஸ்ட் பல ஆண்டுகள் நம்ம வந்து இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடலாம். ஓகே, ஸோ மறுபடியும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.